சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்போ என்னோட அப்பா அம்மா யாருங்க ஐயா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா இப்பவும் அவங்க உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு மட்டும் தெரியுமா. இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல ஐயா. என்ன பெத்தவங்க உயிரோட இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்கம்மா. உன்னை பார்க்கணும்னு தினம் தினம் கடவுளை வேண்டிக்கிட்டு இருப்பாங்கம்மா. ராம், என்னோட அப்பா அம்மா உயிரோட இருப்பாங்கன்னு சொல்றாரு ராம். பாட்டி, என்ன பெத்த அப்பா அம்மா உயிரோட இருப்பாங்கன்னு சொல்றாரு பாட்டி. அவங்க எனக்காக காத்துட்டு இருப்பாங்களா பாட்டி? அம்மா, எனக்கும் பெத்தவங்க இருக்காங்களாம்மா? நான் யாரும் இல்லாதவ இல்ல, எனக்கும் என்னோட அப்பா அம்மா இருக்காங்க. என்ன பெத்தவங்க இன்னும் இந்த உலகத்துலதான் இருக்காங்களாம் பாட்டி. இருப்பாங்கம்மா. உன் நல்ல மனசுக்கு உன்னை பெத்தவங்க எங்கேயாச்சும் இருப்பாங்க. அவங்க உன்னை நிச்சயம் தேடி வருவாங்க. நீ கவலைப்படாத மீனா, நீ கண்டிப்பா அவங்கள பாப்ப. ராம், என்னோட அப்பா அம்மா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ராம். சரி மீனா, அவங்க யாரு என்னன்னு விசாரிப்போம். அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடலாம் மீனா. மீனா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி பிரிச்சு கோத்தரலாம். உட்காருங்க, உட்கார். சரி கடவுளே, இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சாச்சு. அடுத்து என்னவோ. என்ன மதினி வேகமா நடந்து வருது. புதுசா என்னத்தை போடுறாங்க. மீனா, தப்பா எடுத்துக்காதம்மா. உனக்கு தாலி செயின் வாங்கியிருக்கணும். தேவிக்கு முன்னாடியே வாங்கி வச்சதுனால மறந்துட்டேன். என்கிட்ட ஒரு செயின் இருந்துச்சு. இப்போதைக்கு இதை போட்டுக்கோமா, அப்புறமா நான் உனக்கு வாங்கி கொடுக்கறேன் மீனா. சரிங்க அத்தை. ரேவதி, அது யார் செயின்? தேவிக்கு வாங்கினது தாங்க. இது எனக்கு வாங்கினது தானே, எப்படி மீனா கொடுப்பீங்க? ஏய், கொடுத்தா என்னடி தப்பு? மீனாக்குன்னு வாங்கினத அவங்களுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஒண்ணு கேட்க மாட்டேன். ஆனா எனக்கு வாங்கினத நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். மா, தேவிக்கு மட்டும் செயின் எடுத்துட்டு மீனாக்கு எதுக்குமா செயின் எடுக்காம விட்டீங்க? அது இல்லடா, தேவிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அதை எடுத்து வச்சிட்டோம். அப்ப அஞ்சலிக்கு? ஐயா, அது அவங்க அப்பா வந்தார்ல, அப்ப வாங்கி கொடுத்துட்டு போனாரியா. வீட்டுல எத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்கு. கடைசி நேரத்துல சொல்ற காரணமா இது? ஐயா, கோவப்படாதயா. தப்பு நடந்து போச்சு. நாங்க இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலையா. நான் தான் பாட்டி, நீங்க எல்லாம் சேர்ந்து என் மீனாவை ஏமாத்துவீங்கன்னு எதிர்பார்க்காத முட்டாளா இருந்துட்டேன். ராம், தாலி செயினுங்கிறது பிறந்த வீட்டுல சீதனமா குடுக்கறதுரா. ஆனா மீனாவுக்கு யாரும் இல்லங்கிற நினைப்புக்கு நாங்க போகல. நாங்க என்ன பண்றது? நாங்க அத பத்தி யோசிக்கவும் இல்லப்பா. அதான் இப்ப மீனாவுக்கு அவங்க பெத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அதான் அந்த ஐயா எல்லாம் சொன்னாரு. அண்ணன் கூட அவங்கள கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னார்ல, அவர் கண்டுபிடிச்சதும் அவங்க கையாலேயே தாலி செயின் வாங்கிட்டு வந்து அப்புறமா போட்டுக்க சொல்ல வேண்டியதானே. இப்பவே போடணும்னு என்ன அவசியம்? மா, எவ சொல்லியும் என் பொண்டாட்டிக்கு இன்னொரு நாள் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு நான் கொண்டு வர மாட்டேன். மீனாவுக்கு இன்னைக்கே தாலி பிரிச்சு தங்கத்துல நான் கோர்க்கல, நான் ராம் இல்ல. அம்மா, உங்க மகளுக்கு எத்தனை பவுன் செயின் வாங்கிருக்கீங்க? 7 பவுன். 7 பவுன் தானே? 10 நிமிஷம் போய் ஆயிட்டு வரேன். வீட்டுக்குள்ள வரலாமா? வா சுகன்யா, வா வா, உள்ள வா. ஏய் 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 ஏய்